இஸ்மவேல் வீட்டை விட்டு துரத்தினதான போது எத்தனை வயதுடையவனாக இருந்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது அவன் பிள்ளையாக இருக்கிறான், பிள்ளையை கையை பிடித்து தூக்கி கொண்டு போ என்று சொல்லி. ஆனால் எத்தனை வயது இருக்கும் என்று சொன்னால் குறிப்பாக ஒரு 16 17 வயது வரையிலும் காணப்படும். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு 86 வயதாகிறது இஸ்மவேல் பிறக்கிறதான போது. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறதான போது 100 வயதாகிறது. அப்படி என்றால் ஆபிரகாம் ஆகாரை தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போக சொல்லும் போது ஈசாக்குக்கு ஒரு 2-3 வயது ஆகியிருக்கலாம். எனவே நாம் இதை பார்க்கிறதான போது ஒரு 16-17 வயது ஒரு வாலிப பையனாக இருந்திருப்பான். ஆனால் அந்த நிலையிலும் தேவன் அவனுடைய சத்தத்தை, அழுகையின் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவஜனங்களை, உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை அவர்கள் வழி தடுமாறி சென்று கொண்டிருக்கிறார்களா? அதை குறித்து உங்களுக்கு பயம் காணப்படுகிறதா? கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை பார்க்கிறார். அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினையாத சூழ்நிலைகள் கடந்து வந்திருக்கிறதான போது என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது என்கிறதான கலக்கத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா? தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிறவர், உங்களுடைய இருதயத்தின் ஏக்கங்களை அவர் அறிகிறவர், உங்களுடைய வேதனைகளை அவர் அறிகிறவர். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர், வாக்கு மாறாத தேவன், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கூக்குரலை அவர் கேட்கிறதான தேவன். அவருடைய பிள்ளைகளை, அவரை நோக்கி அழைக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடாத தேவனாக காணப்படுகிறார்.